ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் தொடங்க போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நாங்களுமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ கோயிலுக்கு இன்றைக்கி பாப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே என்னென்னா பாப்பாவுக்கு திருமுழுக்கு கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி ஞானஸ்தானம் கொடுக்க போகிறாங்க பாப்பாவுக்கு. ஸோ அதனால் கிளம்பி வந்திருக்கோம். பாப்பா என்னென்னா காஸ்டியூம் மாற்றாமல் இருக்கான்னு பார்க்குறீங்களா? மழை வந்து பேஞ்சிட்ருக்கு. ஸோ வந்து நாங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண போகிறோம். பாப்பா வந்து நெருக்கத்தில் மாற்றிடலாம், இல்லைனா அவங்களுக்குமே வந்து அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு முக்கியமான விஷயம் பல்லு ஒன்று இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் பார்த்தோம். குட்டி பல்லு வந்திருக்கு. பல்லு கொழுக்கட்டை செய்கிற வீடியோ சீக்கிரமாகவே நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்ததுக்குமே பார்க்கிங் ஏரியாவில் வண்டி விட்டுட்டு ஸோ காணிக்கை செலுத்துறதுக்காக கேண்டில்ஸ்லாம் வாங்கிட்டோம். கேண்டில் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேம்ப் ஃபயர் மாதிரி நெருப்பு மூட்டியிருந்தாங்க. ஸோ இந்த நெருப்பில் தான் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பெரிய கேண்டில் ஒன்றில் மெழுகில் நெருப்பை ஏற்றி அந்த நெருப்பை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ கொண்டு வர வழியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கேண்டில் ஏற்று ஊரில் உள்ளே இருந்த எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் வந்து பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்களேன், இருட்டாக இருக்கிற ஒரு இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட் வெளிச்சத்தில் அழகாயிட்டே வருது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா மக்களுமே சேர்லாம் போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. இடம் ஸ்டேஜு இது ஸ்டேஜ்கிட்டையுமே பார்த்திங்கன்னா மேலெலாம் வந்து பிரம்மாண்டமாக அழகாக ஏசு வந்து மறுபடியும் உயிர் பிறக்கிறதுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அழகாக எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருட்டாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நாங்களே வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 12 மணி இருக்கும். ஸோ 12 மணி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பெரிய கேண்டில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஃபாதர் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேண்டில்ஸ் வந்து பரிமாறிக்க ஆரம்பித்தாங்க, நெருப்பை பரிமாறிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நெருப்பை வந்து எல்லோரும் கேண்டில்ஸில் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லோரும் அந்த இடமே வந்து பிரைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபாதர் என்ன பார்த்தீங்கன்னா கேண்டில் எடுத்துகிட்டு வந்து சைடில் இருக்க ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் காமிக்கிறாங்க. முதல்ல மக்கள் எல்லாருக்குமே ஈஸ்டர் அன்னைக்கு இந்த மெழுகை வந்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் தான் அந்த ஸ்டாண்டில் வைக்கிறாங்க. வீடியோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இருட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம கேமராவோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா முழுமையாக எல்லாருமே வந்து மெழுகு வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ ஏற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருட்டாக இந்த இடமே அழகாக வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களை என்னுடன் சேர்ந்து எல்லாம் தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திடதை இறைவன் தாமே. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அழகான ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து இறந்ததுக்கப்புறமா அவர் கல்லறையில் அடக்குவாங்க இல்லைங்களா? கலரில் அடக்கம் பண்ணதுக்கப்புறமா 3 நாள் கழிச்சு அவர் உயிர்த்திடுவார். ஸோ அதை தான் நம்ம வந்து ஈஸ்டராக கொண்டாடுறோம் அப்படி இல்லைங்களா? ஸோ அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. ஸோ அழகான விஷயத்த அழகாக ரீக்ரியேட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து செம்ம பயங்கரமான ஒரு இடி சவுண்டு, மின்னல் சவுண்டு, பறவைங்கள்லாம் பறக்க சவுண்டு அப்படி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் வந்து பாப்பா பார்த்திங்கன்னா அசால்ட்டாக தூங்குனதுக்கப்புறம் இடியே விழுந்தாலும் ஏந்த மாட்டேன்னு வாங்க பாருங்கள், அந்த இடி சவுண்டே கேட்டுச்சு. ஸோ அப்போ கூடமே பார்த்திங்கன்னா பாப்பா சுத்தமாக எழுந்தவே இல்லை, அசந்து தூங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங் ஆன் ஆனதும் 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஏஞ்சல்ஸ் நின்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு லைட்டு போடுறாங்க பாருங்கள். ஸோ அந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா மேலே கார்னரில் வந்து 2 ஏஞ்சல்ஸ் வந்து நிற்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறை நடுவில் இருக்க பாறை வந்து உருண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டு ஜீசஸ் எப்படி உயிர் தேர்ந்து மேலே வராருன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க.
அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் மேலே வந்து கொடி வந்துட்டுருக்கு. ஸோ ஏசப்பாவும் மேலே வந்துட்டுருக்காங்க. பாறையும் வந்து ஃபுல்லாகவே அகன்றுச்சு. ஸோ பாறை அகலும் போது உள்ளேருந்து புகை வந்து அப்படியே ஃபுல்லாக புகையாக வந்து இடமே புகையாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வர இதோ பாருங்கள் ஃபுல்லாக லைட்டுமே போட்டுட்டாங்க. ஸோ லைட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த வியூவே அந்த டைம் ஒரு செகண்ட் அப்படியே உடம்பு அப்படியே சிலுத்துருச்சுன்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஏசப்பா மறு உயிர் தெரிந்து வருது. நாங்கள் ரியலாகவே பார்த்த மாதிரி அந்த ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க தாங்க சொல்லணும். ஸோ அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இடம் ஃபுல்லாக மறுபடியும் லைட்ஸ் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசப்பா வந்து மேலே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசப்பா வந்ததுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட் முடிஞ்சு 3வது பகுதியில் தான் வந்து பாப்பாவுக்கு திருமுழுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் திருமுழுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து நிற்க சொன்னாங்க. ஒரு 3 பேர் வந்து நின்றுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பெரியவங்க அவங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து திருமுழுக்கு கொடுக்க போகிறாங்க. என்னடா குழந்தைக்கு தானே கொடுப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க. ஸோ கல்யாண வயசு வர பொண்ணுக்கு கிறிஸ்டின் முறைப்படி அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னா, அவங்க கிறிஸ்டின் இல்லை ஆனால் வந்து கிறிஸ்டின் முறைப்படி மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, கிறிஸ்டின் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னா அவங்க மதத்துக்கு மாறுவாங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மாறுவாங்க. மாறுறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த திருமுழுக்கு வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைக்கு வந்து பிறந்ததும் வந்து பண்ணலை. ஸோ 3 மாதத்துலேயே பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஈஸ்டரில் கொடுத்துடலாம் சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இன்னொரு குழந்தை இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பிறந்த குழந்தை ஒரு 3 மாதம் தான் இருக்கும் போல். அந்த குழந்தைக்குமே பார்த்திங்கன்னா திருமுழுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ப்ரேயர் நடந்துச்சு. ப்ரேயர் நடந்த நடுவில் பார்த்திங்கன்னா அப்போ ரசம் வந்து எல்லாேருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானுமே பார்த்திங்கன்னா அப்போ வாங்கிட்டு முட்டி போட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிவானோட காஸ்ட்யூமே மாற்றிட்டோம். ஸோ பார்த்துருப்பீங்க 2 காஸ்ட்யூம் மாறியிருக்கோம். நடுவில் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு காஸ்ட்யூம் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த காஸ்ட்யூம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் இன்னொரு ஒயிட் கவுன் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அது வந்து போட்டுருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவுன் வந்து ஃபுல் நெட்டடு. ஸோ பாப்பா வந்து ரொம்பவே ஸ்வெட்டாக ஆரம்பிச்சு சொல்லிவிட்டு அந்த கவுன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டிருந்தாங்க இந்த கவுனு. ஸோ இது வந்து உள்ளே ஃபுல்லாகவே காட்டனாக இருக்கும். ஸோ பாப்பாக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கவுன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அழுவதெல்லாம் நிப்பாட்டு நார்மல் ஆகிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களுமே வந்து ப்ரேயர்லாம் வந்து நல்லா பார்த்தோம். ப்ரேயர்லாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாப்பா வெளியே எடுத்துருந்தோம். அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம்லாம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பும் போது பார்த்திங்கன்னா வரிசையாக எல்லோரும் கேண்டில்ஸ் எடுத்துகிட்டு போகணுமா வீட்டுக்கு. ஸோ அதேமாதிரி எல்லாருமே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நாங்களுமே எடுத்துகிட்டு போயிட்டோம். கேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ சர்ச்சில் கேண்டில் ஏற்றிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் வச்சுட்டோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு டேவ் ஜெனி பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.